வழியாக இப்பொழுது மன்றாடுவோமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அன்பின் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய தகப்பனே, எங்கள் ஊரை வலம் வந்து கொண்டிருக்கிற, எங்கள் ஊரை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களது பாதுகாவலர் புனித வளர்த்த அந்தோணியாருக்கு நாங்கள் திருவிழா சிறப்பாக கொண்டாட கொடியேற்ற நிகழ்வை இன்றைய நாளில் நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதன் நிமித்தமாக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய கொடிமரத்தை உமது ஆசீர்வாதங்களை பொழிந்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். இந்த கொடிமரம் உருவாக காரணமாயிருந்த அனைத்து பக்தர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இப்பொழுது இந்த கொடிமரமானது அர்ச்சிக்கப்பட்டு மேலே உயர்த்தப்பட இருக்கிறது. உமது ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் பாதுகாவலர் வல்லமை மிக்கவர் புதுமை வல்லல் புனித வளர்த்த அந்தோணியார் வழியாக பொழியும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கு புகழ். நம் அனைவரும் இணைந்து இப்பொழுது இந்த புதிய கொடிமரத்தை நட இருக்கிறோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை